நன்மைகளை செய்வார். இன்றைக்கு நான் கர்த்தருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் அதனுடைய 13 வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவராய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்லாண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருவசனத்தை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புத்தருகிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும், பேசும். சமீபத்திலும் தூரத்திலும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் உண்டாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த புதிய ஏற்பாட்டிலே 281 பக்கம் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 13 வசனம். நான் இந்த வசனத்தை முதலாவது உங்களுக்கு விளக்கி விடுகிறேன். தம்பிமார் கவனிங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவ்விதமாய், அழகா போட்டிருக்கு, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இந்த வசனத்திலே நான் முதலாவது சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் அப்படிங்கிற வார்த்தை அங்க அழகா சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய்னா அவர் வரும் பொழுது ஒரு சில தூதரோடு கூட, எக்கால சத்தத்தோடு கூட, தேவ பிரசன்னத்தோடு கூட, தேவனுடைய ஊழியர்காரர்களோடு கூட, தேவ பிள்ளைகளோடு கூட அவர் மேலிருந்து இறங்கி வருகிறார். இவ்விதமாய் இறங்கி வருகிறார். வரும் பொழுது நீங்கள் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிறவர்கள், நீங்கள் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய இயேசுவுக்கு பிதாவா இருக்கிற தேவனுக்கு முன்பாக, நல்ல கவனிங்கள், பிழையற்ற, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான, பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக அப்படின்னு சொல்லுகிறார். பொதுவாக கவனிங்க, இருதயம் ஸ்திரம் இல்லைன்னா எல்லா பக்கம் குழலாடிடும். அது மட்டும் முதல்ல தெரிஞ்சாங்க. உங்க இருதயங்கள் ஸ்திரம் இல்லைன்னா குழலாடிடும். அதனால நாம் இருதயம் கண்டிப்பா எந்த சூழ்நிலையிலும் ஸ்திரப்பட வேண்டும். யார் இருதயம் ஸ்திரப்படும்னா, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவருடைய இருதயம் மட்டும்தான் ஸ்திரப்படும். ஆண்டவருக்காக காத்திருக்கிற மட்டும்தான் என்ன செய்யும், ஸ்திரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது ஒரு வசனத்தை தான் நான் கொஞ்சம் ஒரு வார்த்தை தான் கொஞ்சம் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது இந்த விளக்குகிறேன். பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனா அங்க சொல்லப்படுது பிழையற்ற அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. கவனிங்க பாருங்க. பிழையற்ற, பிழையற்ற, பிழை என்றால் என்ன? உட்கார் பாருங்க. ஒரு பிழை என்றால் என்ன? கவனிக்க. பிழை என்றால் என்ன? கவனி தமிழ்மார் கவனி. பிழை என்றால் என்ன? 2 கூட்டல் 2 = 4. அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆனா படிக்கிற பிள்ளை அதை 3ன்னு எழுதி வருது. அது என்ன சொல்லுங்க? பிழை. தப்பு இருக்கு. தப்பு தான் பிழை. கவனி.
தப்பு தான் பிழை. அப்புறம் திரும்ப தப்பு போட்டு இண்டு மார்க் போட்டுட்டு நீ சரியா எழுதிட்டுவான்னு சொல்லுவ. திரும்ப பிள்ளை தெளித்து வருது, 5ன்னு எழுதிட்டு வருது. முதல்ல 3ன்னு எழுதிட்டு இருந்துச்சு, இப்ப என்ன இருக்குது 5ன்னு வருது. அப்ப இதுவும் பிழைதான். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னது? 4. 4 தவிர எதை எழுதினாலும் பிழை. நல்லா கவனிச்சுக்காங்க. 4 தவிர எதை எழுதினாலும் பிழை. அப்படின்னா பிழையற்ற பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறாரு. அப்ப பிழையோடு பரிசுத்தவான் இருக்காங்களா? இருக்காங்க. அது சொல்லி தரப்பாரு. அதாவது புரிஞ்சுக்கிட்டாதான் புரியணும். நம்ம ஆரோன் பரிசுத்தவான், அவனுடைய நெற்றியில பரிசுத்த ஆரோன்னு பாகை இருக்கும். ஆனா ஒரு முதல் ஸ்டெப்ல ஜனங்கள் எல்லாரும் கேட்டாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை வேணும்னு கேட்டாங்க. கேட்ட உடனே தங்கத்தை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி தங்கத்தை கொண்டு வந்து உருக்கி ஒரு அச்சில விட்டா, ஒரு கரெக்டா ஒரு கண்ணுக்குட்டி வந்துச்சு. கண்ணுக்குட்டி தூக்கி வச்சா இதான் உங்க தெய்வம் சொல்லிட்டான். அவன் பரிசுத்தவானா இல்லையா? பிழையற்ற பரிசுத்தவான் இல்ல, பிழை உள்ள பரிசுத்தவான். அது தெரிஞ்சுக்கணும். பரிசுத்தவான் தான், ஆனா எப்படிப்பட்டவன்? பிழை உள்ளவன். கரெக்ட். புதிய ஏற்பாட்டுல மார்க்குக்கும் பவுலுக்கும் பயங்கரமான சண்டை வரும். பைபிள் இருக்கு, சண்டை வரும். கொரிந்தியர் சபையில பரிசுத்தவான்கள் இருக்காங்க, வாக்குவாதம் பண்ணுனாங்க. அவங்க யாரு? பிழை உள்ள பரிசுத்தவான்கள். இப்ப நம்ம சில வேளையில சண்டை போடுவோம் பள்ளியா? அப்படின்னு அர்த்தம்னா பரிசுத்தவாட்டி தான், பரிசுத்தவான் தான், பிழை உள்ள பரிசுத்தவான். இந்த பிழை நான் கவனி, தம்பி கவனி. பிழை உள்ள பரிசுத்தவான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. பிழையற்ற பரிசுத்தவான்கள் மட்டும்தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். மோசேயை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து, கவனி, பல வருஷம் ஆயிற்று. அப்படின்னா ஏறக்குறைய 40 வருஷம் ஆயிற்று. 40 வருஷம் ஆயிற்று. ஆண்டவர் சொன்னாரு, கண்மலையை பார்த்து பேசினார். என்ன செஞ்சான்? முதல்ல பேசுன்னு சொல்லல, அடிச்சான். ஆனா அடிக்க சொல்ல அடிச்சான். 2வது மட்டும் அடிக்காத மகனே, உன் கையில கம்பு இருக்கு, ஆனா நீ அடிக்க கூடாது. என்ன செய்யணும்? பேசணும், கம்பு வச்சுட்டு பேசணும் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு பழக்கம், அடிச்சே பழக்கம். அதனால என்ன செஞ்சுட்டா? பேசுறத விட பெஸ்ட் அடிதான். அவனு கொடுத்துட்டான் ஒரு அடி. தண்ணி வந்துட்டு. ஆனா அவர் யாரு? பிழை உள்ளவர். நல்லா கவனிச்சியாங்க. பிழை உள்ளவன் தேவனுக்குமா இருக்க முடியாது. மனைவிக்குமா இருக்கலாம், சபைக்குமா இருக்கலாம், சாட்சி சொல்லலாம், ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம், பரிசுத்தமான உலகத்துல காட்டலாம். ஆனா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், மனைவி அடிக்கிறவன் சரியில்லாதவன். ஏதோ ஆரம்பத்துல தெரியாதனமா மனைவி அடிச்சிருக்கலாம், திருப்பி மாத்தி சொல்ல சொன்னாங்க, அதனால திருப்பி சொல்றேன். புருஷன் அடிக்கிற மனைவியும் சரியில்லாதவள். அவன் ஏன்னா நான் ஒரு நேரத்துல இப்படியே சொல்லிட்டு வந்தேன். அப்போ ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, பாஸ்டர் எங்க வீட்டாம என்னைய போட்டு சப்பிருக்கா, நீங்க மாத்தி பேசுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுக்கப்புறம் தான் ஓஹோ நம்ம அக்கா மாதிரி இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு வந்துச்சு. அதனால தான் நான் மாத்துவேன். கத்திர சோத்திரம் நல்லா கவனிச்சுக்காங்க. அப்படியானா அது வந்து பிழை. பிழை பவுல் தான், பரிசுத்த பவுல் இருக்கு, பரிசுத்த பேர் இருக்கு. ஆனா என்னதான்? பிழை பிழை பிழை. ஆனா அந்த பிழைய வச்சுக்கிட்டே இருக்கல. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த போது அந்த பிழைகளை மாற்றினார்கள். பிழை உள்ள மோசைய கானானு கொண்டு போகவே இல்லை, முடியாதுன்ட்டாரு. எவ்வளவோ கெஞ்சினா, என்ன அற்புதமெல்லாம் அவனை கொண்டு கர்த்தர் செய்தார், நோ கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டார். காரணம் என்னன்னா, பிழை உள்ளவன் அங்கே போக முடியாது என்பதை கர்த்தர் அறிந்ததுனாலே பிழையற்ற, நல்ல கவனிச்சாங்க, தம்பிமார் கவனிங்க, இயேசு நிச்சயமாய் வருவார், நிச்சயம் வரப்போறார். அதுக்கான எல்லா அடையாளங்களும் உலகத்தில் நடந்து கொண்டுதான் காணப்படுகிறது. ஆனா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே பிழையற்ற பரிசுத்தவான்களாக
காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிழையற்ற பரிசுத்தவனா இருந்தா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்திரமா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அசைவே அசையாது. நம்பிக்கையில் அவர்கள் மிகுந்த பூரணமுள்ளவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப நான் கவனிங்க, நானும் நீங்களும் பரிசுத்தம் அடைவதற்கு இயேசு என்ன செய்தார் என்பதற்கு 4 குறிப்பு முதலாக சொல்ல வருகிறேன். நானும் நீங்களும் பரிசுத்தம் அடைவதற்கு, நல்ல கவனிங்க, பிரசங்கம் பண்ணுகிறேன்னா பிரசங்கம் பண்ணினேன்னு சொல்லி பரல போக முடியாது. பாட்டு பாடுன மனோவா பாட்டு ஆட நடத்துத மாசாணி ஐயா பரலம் போக முடியாது. இதை வச்சுக்கிட்டு ஆராதிச்ச நானும் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு பரலோகம் போக முடியாது. காணிக்கப்பட்ட ஐயா போக முடியாது. பரலோகத்தில் இருக்கிற தேவனை சந்திக்கணுமானா ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை சந்திப்பது இல்லை இல்லை இல்லை. அப்படியானால் தேவனை சந்திப்பதற்கு மிக முக்கியம் என்னன்னா பரிசுத்தம். பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் நிறைஞ்சி இருக்கணும், நிரம்பி இருக்கணும். பரிசுத்தம் என்பது வெளிப்படணும். சாசு சொல்லிச்சு, ஏசுநாரை பார்த்து, இது உன்னதமான தேவனுடைய குமாரன், இவர் பரிசுத்த 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 என்று சொல்லிச்சு. அப்போ ஆண்டவரை சாட்சி பார்க்கும்போது அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், பரிசுத்தர் என்று தெளிவா சொல்லிச்சு. கவனிங்க, என்னையும் உங்களையும் ஆண்டவர் பரிசுத்தமாக்குவதற்கு முதலாவது இயேசு என்ன செய்தார், நானும் நீங்களும் பரிசுத்தமாவதற்கு, பரிசுத்தம் அடைவதற்கு என்ன செய்தார் என்பதற்கு நான் ஒரு 4 குறிப்புகளை வேகமா சொல்ல விரும்புகிறேன். இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். நானும் நீங்களும் பரிசுத்தமாகும்படி, பரிசுத்தம் அடையும்படி இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:27 வாசிப்போம். எபேசியர் 5:27 கொஞ்சம் வேகமா வாசிங்க. எபேசியர் 5:27. பரிசுத்தமும் மகிமை உள்ள சபையாக அதற்கு தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கவனிங்க, அதற்காக கவனிங்க 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 கவனிங்க. ஏய், 2 கொடுத்தனா உட்காந்துருவான். நீ அவனை தூக்காதுல, அவனை தூக்க கீழே விடு. நல்லா இருந்தா பயங்கர சேட்டக்காரனா மாறுதான். உட்கார் உட்கார்ல, சத்தம் போட்ட. ஆமா, பாருங்க, நானும் நீங்களும் பரிசுத்தம் அடைவதற்கு இயேசு தாமே தம்மை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் நீங்களும் பரிசுத்தம் அடைவதற்கு இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். கேட்க, உங்க பிள்ளைகள் தேவனுடைய காரியத்தில் பரிசுத்தமாய் வருவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். இந்த நல்வழியில வருவதற்கு நீ ஒப்பு கொடுக்கணும். பிள்ளை பத்த மகராட்சியில் நான் சொல்ல விரும்புகிறேன், சும்மா பிள்ளைகள் வந்துடாது. நீங்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்களை அறிக்கையிட்டு என் பிள்ளைகளை நல்வழி நடத்தும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அவன் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் அந்த பிள்ளைகள் இந்த மகிமையான அனுபவத்தில் வருவதற்கு ஆண்டவர் கரத்துல எடுப்பார். ஜான் வெஸ்லியுடைய அம்மா சூசனா வெஸ்லி 18 பிள்ளை பெற்ற ஆளு, 1 2 இல்ல. அந்த அம்மா அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சோத்தை மட்டும் கொடுக்கல, துணி மட்டும் கொடுக்கல, ஒவ்வொரு நாள் நைட்டிலையும் ஒவ்வொரு பெட்டுக்கு பக்கத்துல போய் நின்று அழுது அவ கண்ணீரை அந்த பிள்ளைகளுடைய துணியில விழ பண்ணாம தூங்கவே கிடையாது.
ஆனா நம்ம இறைச்சி, மீன், அல்வா, லட்டு இதை வாங்கி கொடுக்கும். அசோக கடை துணி, எத்தனை துணி சொல்லணும், எல்லாம் வாங்கி கொடுக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த பிள்ளைகள் இந்த நல்ல அனுபவத்தில் அளவுக்கு நீ தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து அழுவையானால் அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்திலே வருவார்கள். அல்லேலூயா. இந்த நானும் நீங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு இயேசு தாமே தன்னை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக எபிரேயர் 13:12. எபிரேயர் 13:12 வேகமா வாசிங்க. ஆகையினால் இல்ல, எபிரேயர் 13:12. கவனிங்க. இயேசு தாமே தன் சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு கவனிங்க. புறம், அதாவது அந்த பின்னால உள்ள வாசலுக்கு பக்கத்து புறம்பாய் போய் பாடுபட்டார். அப்போ ஜனங்கள் இயேசு ரத்தத்தினாலே, நல்ல கவனிச்சாலே பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நகர வாசலுக்கு புறம் இருக்கிறாரா, பாடுபட்டார். இந்த பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடந்ததற்கு பாடுபடணும். நம்ம பாடுபடாம இந்த பிள்ளைகள் கத்துட்டு வழி நிச்சயாது வராது. நம்ம சரி வளரும், ஆண்டு பார்த்துக்கிடுவார், அதெல்லாம் நடக்காது. அதனால ஆண்டு சொன்னார், எனக்காய் அழாத, நான் போற வழியில போறேன், உனக்காய் அழு, நீ பரிசுத்தமா இருப்பதற்காக, உன் பிள்ளைகளுக்காய் அழு அப்படின்னு சொன்னார். அப்போ ரெண்டாவது நான் ஆண்டு இயேசு என்ன செய்யாதுன்னா, மனவா கவனி, இந்த கடைசி காலத்துல உன் குடும்பம், உன் மனைவி இந்த அனுபவத்துல வருவதற்கு நீ ஒன்ன ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது ஒப்பு கொடுக்கணும் அர்த்தம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை நல்ல மரக்கன் தின்னுட்டு தூங்கலாம், கண்டிப்பா தூக்கம் நல்லா வரும். ஏன்னா 6 நாள் வேலை செஞ்சிருக்க, கண்டிப்பா தூக்கம் வரும். அத கட் பண்ணணும். கொஞ்சம் மதியம் சாப்பாட குறைச்சு சாப்பிடணும். நைட்டு 7 மணிக்கு பிறகு தின்னு கட்டா போகும்போது தூரா போட்ட போறான், வந்து கொடுத்துட போறோமா இல்லையே, கட் பண்ணு. அப்ப என்ன செய்யணும்? 6 மணிக்கு போகணும், பிள்ளைய குளிப்பாட்டு, நீ ரெடி ஆகு அவன் சொல்லி பாடுபடணும். செவடங்கால கண்கூற மாதிரி தான் இருக்கும், உடனே எல்லாம் ஒத்துக்கிடாது. ஆனா பாடணும், சொல்லிட்டே இருக்கணும். சொன்னாதான் அந்த காரியம் வரும். கர்த்தர் சோதரம். மூணாவதாக இயேசு என்ன செய்தார்? யோவான் 17:17. யோவான் 17:17. திரும்ப அவசியமா? யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். கவனிங்க. மூணாவது, தேவனுடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு கவனிங்க, அவர் சத்தியமானார். வசனம் தான் சத்தியம், அதுக்கு அவரு என்ன சத்தியமானார், சத்தியபரர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் சத்தியமானார். அவர் வாயிலிருந்து பொய் வரல, மாற்று கருத்துக்கள் வரல, உண்மையான தன்மையோடு கூட அவர் வாழ்க்கை நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாலாவதாக எபிரேயர் 10:10. எபிரேயர் 10:10. வேகம் வாசிக்கணும். எபிரேயர் 10:10. ஒரே தரம் பலியிட்டப்பட்டதினாலே கவனிங்க, அவர் பலியானார். ஒரே தரம் பலி, நல்ல கவனிச்சாங்க, பலி ஆனார். ஆதலால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்.
சரி, இப்ப கவனிங்க, இப்ப புரியணும். அப்படின்னா நீங்க புரியணும். அவர் பலி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விட ஊழியக்காரர்கள் கவனிங்க, ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் சொல்லு கவனிங்க. இயேசு சொல்லுகிற பவுல் சொல்லுகிறா, நான் இங்க கவனிங்க, நான் இந்த ஊழியத்தின் மேல் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் அப்படிங்கிறார். இயேசு பலியானார். ஆனா அவருடைய அடிச்சுட பின்பற்றுகிற பேதுரு, யோவானு, பவுல் சொல்லுகிறார், நான் இந்த ஊழியத்தின் மேல் குட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வார சந்ததி இத சத்தியத்துல பரிசுத்தம் அடைந்து நிற்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஏன் நமக்கு என்ன, எவன் நல்லா இருந்தானா நல்லா போறான்னு நமக்கு என்ன, விசுவாசி இருந்தான்னா போனான்னு, பரிசுத்தமா இருந்தான்னா, பாவியா இருந்தா அக்கிரமா இருந்தானு ஒரு ஊழியக்காரன் இருந்தா அந்த சபை பாவத்துல பெறுகிறோம், அக்கிரமத்துல பெறுகிறோம், துன்மார்க்கத்துல பெறுகிறோம். ஆனா அதே நேரத்துல ஒரு சபையில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரன் இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது போல பான பலியாக நம்மை ஒப்பு கொடுத்தால் நிச்சயம் கர்த்தர் அடுத்த சந்ததியை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி இருக்கு, என்னையா அப்ப அருவாச்சி வெட்டுவாங்க நம்மள? அப்படி இல்லை. உதாரணம் தரேன். கங்க கோணி தர்மசாலி ஈசாக்கு தம்பி கவனி, யாக்கோ ஆபிரகாமோட பலசாலி யாரு? ஈசாக். பழைய ஏற்பாட்டு கால ஈசாக் அறிவுள்ளவன். அந்த ஒரு பலிக்கு தேவையான கட்டைய தலையில மேல் தூக்கி வச்ச போது மலையில ஏறுதான், கஷ்டம் இல்லாம ஏறினான். அப்போ பலசாலி, அழகுள்ளவன், தேவனை நேசிக்கிறவன், தியானம் பண்ணுகிறவன். அவனை கவனி. அவனை அவ அப்பா கையும் காலும் கட்டினார். ஓதர முடியுமா? முடியாதா? தட்ட முடியுமா? ஆட பாவியா, தட்டவள இருக்க, அந்த புள்ள அடிச்சா உனக்கு திரும்ப அடிக்க போறிய. அப்போ உனக்கு முடியுது. ஆனா அங்க முடிஞ்ச ஆளு முடியாம தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதான் பானபலி, அதான் பலி. திருப்பி பேச பலன் உண்டு, திருப்பி அடிக்க பலன் உண்டு, திருப்பி ஏத்திருக்க உண்டு. அதை செய்யாம அது கீழ்படுகிறானே, அவன் தான் பானபலி, அதான் பலி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இந்த நல்வழியில வருவதற்கு நானும் நீங்களும் கர்த்தராகிய தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகள் நல்வழி வருவதற்கு நாம் பானபலியாய் வார்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இதை செய்ததினாலே நாம் பரிசுத்தம் அடைவதற்கு தேவன் வாய்ப்பை அளித்திருக்கிறார். அவர் ஒப்பு கொடுத்தார், பாடுபட்டார், சத்தியபரராய் மாறினார், பலியானார். ஆதலால் நானும் நீங்களும் பரிசுத்தமாவதற்கு, பரிசுத்தம் அடைவதற்கு அந்த பாக்கியத்தை தருகிறார். நான் இரண்டாவது பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? நாம் பரிசுத்தமாவதற்கு இயேசு ஒப்பு கொடுத்திருக்க, அதனால பரிசுத்தமா இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஜீவியத்துல நாம் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாகிறோம். 1 யோவான் 1:7 வேகமாசிகள் பைபிள் எடுத்து ஜோசுவா 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிற போல நாம் ஒளியிலே நடந்தார். கவனிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பிதாவுடைய ரத்தமா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா? அவருடைய பிதாவுடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குட், சகல பாவங்களை நீக்கி போதும். அப்படியானா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நல்லா கவனிங்க. இந்த பூமியில தம்பிமார் கவனி, இந்த பூமியில ஒரு மனுஷன் பரிசுத்தம் அடைவதற்கு இயேசுவின் ரத்தம் அல்லாமல் பரிசுத்தமாகவே முடியாது. அல்லேலூயா.
அவன் எத்தனை காரியம் செய்தாலும், புண்ணிய கோயிலுக்கு போனாலும், அவன் பாதுகாத்து நடந்தாலும், என்ன தியானம் பண்ணினாலும் ஒண்ணு நடக்காது. அப்படியானால் இயேசுவின் ரத்தமே ஒரு மனுஷனுடைய பாவத்தை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரி, கவனிங்க. இந்த பரிசுத்தம் அடைவதற்கு இந்த பரிசுத்தம் அடைகிற இயேசுவின் ரத்தத்தை நான் விசுவாசிக்கணும். சும்மா வந்துட எப்படின்னா, பசி எப்போ ஆறும்? நம்ம வயிற்று பசி எப்போ ஆறும்? அது என்ன பிரச்சனைனா, எல்லாம் ஆயத்தமாகி வச்சிட்டு தட்டுல போட்டு கையில் எடுத்து நம்ம சாப்பிட்டாதான் பசியா. இத போல நாம் பரிசுத்தமுடைய இயேசு ரத்தம் வச்சேப்பட்டிருக்கு. ஆனா அந்த ரத்தம் நானும் நீங்களும் விசுவாசித்தா அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். அதை புரிஞ்சுக்கணும். கதை சோதனை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கை 15ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். அப்போஸ்தலர் 15:9. அப்போஸ்தலர் 15:9. விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்களை சுத்தமாக்கி அவளுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் செய்தார். அப்போ ஒரு தேவ மனுஷன் இயேசுவை, இயேசு ரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்தமாக்குறார். எங்கே? நம்முடைய இருதயத்தை கத்த பரிசுத்தமாக்குறார். அதாவது இங்க இருந்து சாப்பிடுற 1 வருஷம் மரத்தை தீட்டுப்படுத்தாது. அறியாதனமா தெரியாதனமா தீட்டுள்ள மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னால வசனத்தின்படி தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, அருவறுக்கப்பட்ட ஒரு மிருகத்தை நான் சாப்பிட்டுருக்கேன். சொல்லக்கூடாது, பப்ளிக் ரெக்கார்ட் ஆகும். நான் சாப்பிட்டுருக்கேன். அதனால நான் பரிசுத்த இழந்து போல. ஆனா அதே நேரத்துல என் நாவிலிருந்து வருகிற பொல்லாத வார்த்தை, தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், ஆதலால் நம்முடைய இருதயம் தீட்டுப்பட்டு போகும், நம்முடைய ஜீவியம் கரைப்பட்டு போகும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் அருவருப்ப நிலைமையிலே தள்ளப்பட்டு போய்விடும். ஆதலால் தேவனாய கர்த்தர் அந்த தன்மைக்கு நேராக நான் நடத்துகிறேன். அப்ப இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னாலும், பரிசுத்தமாக்கும் சொன்னாலும், அந்த ரத்தத்தை இருதயத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் பரிசுத்தத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது 1 யோவான் 3:3. பிள்ளைகள் கவனிங்க. 1 யோவான் பைபிள் எடு. 1 யோவான் 3:3. அதான் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிற போல. அப்ப கவனிங்க. இரண்டாவது என்னன்னா, இயேசுவின் ரத்தத்தின் மேல் கவனிங்க நம்பிக்கை வைக்கணும். அப்படின்னா என்ன? கவனிங்க, புரிஞ்சியாங்க. விசுவாசம்னா இன்னைக்குள்ளது, இன்னைக்குள்ள தேவையை சந்திக்கிறதா இது விசுவாசம். நாளை மறுநாள், அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் விசுவாசம் மட்டும் போதாது. என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருக்கணும். நல்லா கவனிச்சாங்க. நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கையை தொடர்ந்து வருகிற நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருஷங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவன் தன்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறான். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத எப்படியே வாழ்வான்? கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் அப்படின்னு போயிடுவான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. நீ பாருங்க, பலர் இங்க பரிசுத்தவான் மாதிரி இருப்பான், கீழே போனா மகாபாவி, மகாபாவியோட விட கொடும்பாவியா இருக்கும். விளங்குங்களா? காரணம் என்ன? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. நாளை இப்படிலாம் நடக்குமே, நம்பிக்கை இல்லை. அதனால சொல்றது என்னன்னா, விசுவாசம் என்பது இன்னைக்கு உள்ள பரிசுத்தத்துக்கு அடையாளம். தொடர்ந்து உள்ள பரிசுத்தத்துக்கு அடையாளம் என்னன்னா,
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன். அவர் பரிசுத்தமா இருக்கிற போல தன்னையும் பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள பரிசுத்தத்தோடு விட்டு விடாமல் நாளைக்கும் எத்தனை வாரமோ எத்தனை வருஷமோ எத்தனை ஆண்டு காலமோ அடுத்த காலம் வரையிலும் அவன் வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை இருக்கனாலே ஆண்டவர் எப்படி பரிசுத்தமானவரா இருந்தாரோ அப்படியே தன்னை பரிசுத்தவானாக வைத்துக் கொள்கிறான். அல்லேலூயா. உங்களுக்கு சின்ன உதாரணத்தை போல சொல்லிதான் இங்க கவனி. சாது சுந்தர் சிங் தமிழ்மார் புரிஞ்சுக்கா சொன்னாலும் சொல்லியிருப்பேன். ஆமா, சொன்னாலும் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது நம்ம சபையினால பல காரியங்கள் சொல்லி இருப்பேன். ஆனால் நினைப்புதான் சொல்லுவேன். சாது சுந்தர் சிங் நல்ல மனுஷன். ஆண்டவருடைய தரிசனம் பெற்றார், ஊழியத்துக்கு வந்துட்டார். அவர் ஊழியத்துக்கு வரும்போது அவருக்கு அழைப்பு என்னன்னா, திருமணம் பண்ணாம ஊழியம் செய். கிரேஸ் அக்கா, ஜோதிமணி அக்கா அப்படி ஊழியம் செய்தது போல, தேவசாயம்பாஸ் ஊழியம் செய்தது போல, பல தேவ மக்கள் சிபிஎம்ல ஊழியம் செய்தது போல அவங்க திருமணமாக ஊழியம் செய்தார். ஆனா அந்த 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 சிங்கு சமுதாயத்துல முறை பண்ண 7 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. புரியலையா? புரியலையா? அந்த சிங்கு பஞ்சாப்ல உள்ள பஞ்சாப்ல இருக்காங்க, சிங்கு சமுதாயம் பஞ்சாப்ல இருக்காங்க. அவங்க 7 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சிருவான் முறை பண்ண. அவங்க பெரிய பிள்ளை ஆன பிற்பாடு பெரிய மேரேஜ் நடக்கும். இப்ப இவருக்கு முறை பண்ணி இருக்கா? யாரு? சாசுந்தருக்கு அம்மாவுக்கு முறை பண்ணி இருக்கா. குடும்பத்தில் உள்ள காரன் எப்பா நீ சந்திச்சாருங்க, பாவம் மன்னிச்சாருங்க, உளிஞ்சியே போற போ. ஆனா உனக்கு ஏற்கனவே பொண்ணு இருக்கு, அவளை கூட்டிட்டு போயிரு அப்படின்ட்டு முடியவே முடியாதுட்டான். நல்ல கவனிச்சாங்க என் அம்மா தாயம்மார கவனிங்க, முடியவே முடியாதுட்ட. ஐயா ராசா கவனி, தள்ளி இருக்கடி. அவங்களாம் பெரிய மனுஷன் மாதிரி தலையை அங்க வச்சுட்டு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. கவனி, நீ முன்னால உட்காருங்க, நீ கட்டையா இருக்கிய, முன்னால உட்காந்து பின்னாடி பெரிய மனுஷன் மாதிரி உட்காந்துருக்கிய. கவனிங்க, இங்க கவனிங்க, நடக்க கவனிங்க. என்னன்னா அவர் முடியாதுங்க. நைட்டு 10 மணி ஆனா அந்த பிள்ளைய கூப்பிட்டு உள்ள விட்டு கதை அடைச்சிட்டாங்க, கூட்டிட்டாங்க, வெளியே போட்டு விட்டாங்க. சாது சுந்தர் ஐயாவும் அவர் முறை பண்ண உள்ள இருக்காங்க. அப்ப அவளை கூப்பிட்டு, நிச்சயமா உன்னை 7 வயசுல என்ன கல்யாணம் முடிக்க வச்சாங்க, உண்மைதான். ஆனா என்னை இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அழைச்சிட்டேன். எனக்கு ஒரே ஒரு இதயம் தான் உண்டு, அதை நான் ஒரு ஆளு கொடுத்துட்டேன். அவ கேட்க, யாரு கொடுத்தீரு? என்கிட்ட கேட்காம யாரு கொடுத்தீரு அப்படின்னு கேட்கா. ஏமா உன்கிட்ட கேட்டலாம் கொடுக்க முடியாது, வழங்குதா? அது இயேசுல கொடுத்துட்டேன். உனக்கு இருதயம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என் இருதயம் இல்லை அப்படின்ட்டார். கடும் போராட்டம். அதான் சொல்றேன், அவர் மேல் நம்பிக்கை உள்ளவன். அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ அப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறான். அந்த நேரத்தில் கவனிங்க, அந்த நேரத்தில் அவர் பாவம் பண்ணிருக்கலாம், ஆனா அவர் பரிசுத்தர். எதிர்காலத்தில் அவர் பரிசுத்தோட வருவார். நாம் போடும் பிழையற்ற பரிசுத்தவரா இருக்கும்படி தேவனை கட்டாட்டிருக்கிறார். ஆதலால் அவர் சொல்லிட்டார், ஒன்ன தொட மாட்டேன். விடிய 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 போராட்டம். ஜெபம் பண்ணார், ஜெயிச்சிட்டார். அவருடைய பிரெயின்லயே நான் வேற யாரையும் கல்யாணம் முடிச்சிருந்தேன், இது பட்சத்தமா ஊழியத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுங்க. புரியுதா? புரியலையா? ஆடா பாவியா, இவ்வளவு விளக்கமா சொல்லி இருந்து உங்களுக்கு விளக்கலன்னா நான் எப்படி விளக்க போறேன்? அவர் நினைச்சா அவர் பொண்ணுதான், ஆனா அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கார். யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறார். அவர் பரிசுத்தர். நாம் பிழையற்ற பரிசுத்தமாக இயேசு சந்திக்கணும், பிதா சந்திக்கணும். ஆதலால் முடியவே முடியாதுன்னு பாவத்துக்கு டாட்டா காமிச்சு ஜெயிச்சார். அல்லேலூயா. அவர் இந்த நாகர்கோவில் பக்கம் ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது ஒரு 30 வருஷமா ஒரு பொண்ணை கையும் காலும் கட்டி ஒரு வீட்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. அப்போ ஜன்னல் இந்த மாதிரி ஜன்னலாம் கிடையாது,
சின்ன ஜன்னல் தான். அப்போ அந்த திறந்தா இந்த பக்கம் கூடி அந்த பக்கம் வெளியே போயிடலாம், அந்த மாதிரி தான் அந்த மகன் இருக்கும். அப்போ அந்த அந்த பொண்ணு அதை திறந்து பார்க்கும்போது அந்த நடந்து தாசிமுறையா போயிருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அவன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா ஏசு போறான்னு தெரிஞ்சிருக்கு. கை கால்ல விளைஞ்சிருக்கு, நிர்வாணமா இருக்கா. 35 வயசு வாலிபுல நிர்வாணமா இருக்கா. இப்ப அவரை பார்க்கும்போது அவருக்கு பின்னால ஒருவர் போயிட்டு இருக்காரு. யாரு? ஏசுநாதர். அவரை மறைச்சு ஏசுநாதர் உள்ள இருக்கிறார். இப்போ அன்னைக்கு அவர் பிரதிஷ்டையா காத்து கொண்டதுனால மற்றவர்கள் காணக்கூடிய அளவுக்கு இயேசு சரீரத்திலே வெளிப்பட்டு அந்த 35 வருஷமா அடைபட்டிருக்க அந்த பிள்ளைக்கு அன்னைக்கு இதை வைத்ததுனால ஓடியா போயிட்டு வாய்ப்பையும் சொல்லல, வாய்ப்பையும் சொல்லல, ஓடி போயிட்டு. காரணம் என்ன? குட். அவர் எதிர்காலத்தை எண்ணி நான் பிழையற்ற பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வைத்து அவர் விசுவாசித்து இருந்தனால ஜெயித்தார். நான் சொல்லுகிறேன், பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்காய் எல்லாத்தையும் வண்டு பண்ணி வச்சுட்டார். அவரை விசுவாசிக்கணும், அவர் ரத்தத்தை விசுவாசிக்கணும், அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். இன்னொன்னு கூட சொல்லியிருக்கேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்கிறதே கவனிங்க, கவனிங்க. சிறிதும் பெரிதுமான பாவங்கள் நமக்குள்ளே வரும், அக்கிரமம் வரும், பிழைகள் வரும். அது என்ன செய்யணும்னா அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதே திருக்குறங்குடி சர்ச்சில் நான் விசுவாசியா இருக்கும்போது ஒய்கேபி ஹென்றி பாஸ்டரா இருந்தார். அவர் திருவனந்தபுரத்தை வந்திருக்காரு. நான் உள்ள உட்கார்ந்துருக்கேன், எல்லாரும் இருக்காங்க. அவர் வந்து ஜோமெண்டி போ சொன்னாரு, இப்போ இங்க ஒரு அம்மா விரவு களவாண்டு வீட்டை ஒழிச்சிட்டு வந்திருக்கா எந்தி அப்படின்ட்டார். புரியுதா? புரியா? இதே திருக்குறங்குடி சர்ச்சில் அவர் சொன்னார், எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, அந்த ஆளு எனக்கு இருக்கு, இன்னொரு ஆள் உயிரோட இருக்கு. புரியுதா? எல்லாரும் ஒருமா அப்போ அந்த சபை அவ்வளவு பக்தியும் பரிசுத்தம் இருந்துச்சு. இப்போ ஆத்தே அந்த ஜெப வீட்டுக்குள்ள உள்ள போகும்போது கைகாலாம் நடுங்கும். அங்க ஆவியான செய்து வந்த பாவத்தை உணர்த்துவார். அவ்வளவு பரிசுத்தம் பயமா இருந்த நேரம். ஆனா இன்னைக்கு நயும்போது பெய்யும்போது என்னெல்லாமோ நடக்கு, எனக்கு ஒன்னும் புரிஞ்சுக்கிடல. ஆனா என்ன தெரியுமா? எழுந்துரு, இல்லைன்னா காத்திர அடிச்சிருவார் அப்படின்னா. அவ்வளவுதான். எல்லாரும் கண்ணை மூட சொல்லிட்டாரு, கண்ணை திறந்த கண்ணு போயிடும் அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். ஆனா அப்படின்னு துணிகிற பாவின்னா யாரான்னு பார்க்க கண்ணை திறந்தேன், அது கீழே கூடி திறந்தேன். ஆண்டவரே கண்ணு போயிடாப்பா, கண்ணை பார்த்துக்காகப்பா, கால் தான் பிறகு பிழையணும், கண்ணு போயிட்டா தங்கடம் சொல்லி பயந்துட்டு தான் கண்ணை திறந்தேன். அந்த அப்பா எதிர்த்து போய் விரவு எடுத்துக்கொண்டு அடுத்த வீட்டுல கொடுத்து மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள வந்துச்சு. அப்பேற்பட்ட சபை. புரியுதா? இது எப்படி நடந்துச்சு? அவர் பரிசுத்தம் உள்ளது போல நாம் பரிசுத்தம் அடையிருக்கு. நாம் செய்த தவறு பிழைகளை நாம் அறிக்கை செய்தால் பரிசுத்தம் அடையும். அல்லேலூயா. தம்பி விளங்குதா? பரிசுத்தம் அடைந்தால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை செய்வார். இரண்டாவது, நாம் பரிசுத்தம் அடைவதற்கு நம்ம உதவி செய்வதுன்னா பரிசுத்த ஆவியானவர். வேகமா சொல்லிதான் சமயம் போறதுனால கதை சொல்ற. 1 பேதுரு 1:2. 1 பேதுரு 1:2. 1 பேதுரு 1:2. கவனிங்க, யார் பரிசுத்தமாக்குறா? ஆவியானவர் பரிசுத்தமாக்குறார். போதும். அப்போ ரெண்டாவது நம்ம பரிசுத்தமாக்குறது ஆவியானவர். முதலாவது பரிசுத்தமாக்குறது இயேசுவின் ரத்தம், ரெண்டாவது பரிசுத்தமாக்குறது ஆவியானவர். இந்த ஆவியானவர் கவனிங்க நமக்குள்ள அவ்வப்போது ஏற்கனவே இருக்கிறார். ஆனா அதே நேரத்தில்
நம்ம அப்பப்போ நம்ம சுத்திகரிக்கணுமானா நான் நம்முடைய வாழ்க்கையில அவர் வருவதற்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. இடம் கொடுக்கணுமானா கவனிங்கள், ஒண்ணு ஆவியானவர் மேல் தாகமா இருக்கணும். வெளிப்படுத்தும் விசேஷம் 22:17, 21:6. பரிசுத்த ஆவியானவர் மேல் தாகமா இருக்கும் பொழுது ஆவியானவர் வருகிறார். பிறகு வாசிக்காங்க. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக நான் திரும்பணும். திரும்பினா கவனிங்கள், திரும்பினா ஆவியானவர் வருவார். நீதிமொழிகள் 1:24 வாசிக்க. நீதிமொழிகள் 1:24. நீதிமொழிகள் 1:24. நீதிமொழிகள் 1:24 சீக்கிரம் வாசிங்க. என்ன வாசிக்க கேட்கவே இல்லை எனக்கு. நீதிமொழிகள் 1:24. சரி கவனிங்க. இப்ப என்னன்னா அவர் பேசுறார், அவர் கை நீட்டுறார். கவனிங்கள், நாம் அவருக்கு பக்கம் திரும்பினால் ஆவியானவர் வருவார். மூணாவதாக நல்ல கவனிங்கள், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கும் போது ஆவியானவர் வருவார். யோவான் 7:39. யோவான் 7:39 வேகமாசிங்க. சொன்னார். ஆவியானவர் நம்மள வரணுமானா ஆவியானவரை விசுவாசிக்கும் போது நம்மிடத்துல வருகிறார். நாலாவதாக நல்ல கவனிங்கள், ஆவியானவர் எப்போ வருகிறான்னா வாஞ்சியோடு வசனத்தை கேட்கும் போது. இப்ப சிலர் பாருங்க, வாஞ்சியோடு வசனத்தை கேட்கல, எப்போ முடிப்பார், கீழே போய் பிற்பாடு வேடணும் அப்படின்னு கையை கொட்டு வருது. என்ன வாஞ்சோடு கேட்கல. அப்ப எப்படி ஆவியானவர் வருவார்? வாஞ்சியோடு வருவார். வாஞ்சியோடு நிச்சயமாய் வசனத்தை கேட்கும்போது வருவார். பாருங்க, அப்போஸ்தலர் 10:44 வாசிங்க. 10:44 அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் எப்போது இறங்கினார்? வசனத்தை கேட்டுக்கொண்டவர் மேல் இறங்கினார் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ ஆவியானவர் நாளே நாம் பரிசுத்தம் அடைகிறோம். மூணாவது வேகமா சொல்லி முடிக்கணும். மூணாவது என்னன்னா தேவ மகிமை நம்மை பரிசுத்தமாக்குறது. தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை பரிசுத்தமாக்குறது. இப்ப புரிந்து கொள்ளும். தேவ மகிமை எப்பொழுது இறங்கும்னா வாஞ்சியா இருந்தால் இறங்கும். சங்கீதம் 63:2. சங்கீதம் 63:2 கொஞ்சம் வேகமாசிகள். சங்கீதம் 63:2. உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையும் பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் வாஞ்சையா இருந்து அடுத்துக்காங்க. வாஞ்சையா இருந்தவருக்கு பரிசுத்த ஸ்தலத்துல தேவனையும் தேவனுடைய மகிமையும் கண்டார். அப்ப நம்முடைய ஆராதனையில வாஞ்சியோடு வந்தா தேவனுடைய மகிமை இறங்கி பாருங்க. அல்லேலூயா. யோவான் 11:46 விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்கும். 2